வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நேர்களே, அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஆர்ஜே மதன் இணைஞ்சிருக்க. நேர்களே, அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு செல்போன் டெக்னாலஜி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட பிரவீன் குமார் அப்படிங்கிறவர் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா, இப்போ தொலைபேசி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இணைத்த தலைப்பு நம்ம மொபைல் கம்யூனிகேஷனின் வளர்ச்சி. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த செல்ஃபோனானது எப்படி ஆரம்பத்தில் இருந்தது, ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்த்துக்கிட்டு அதை டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மூலமாக இன்னும் சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சொபஸ்டிகேட்டட்னு சொல்லலாம், அதாவது சௌகரியமான ஒரு பொருளாக அது எப்படி மாறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மொபைல் கம்யூனிகேஷன், மொபைல் அப்படின்னாவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது நம்மளோடவே நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே இருந்துகிட்டே நமக்கு பிடித்தவங்களோ இல்லை நமக்கு தேவையானவர்கள்ட்டையோ நாம் ஃபோன் பண்ணி தகவல்களை பரிமாறிட்டு இருப்போம். இதுதான் மொபைல் கம்யூனிகேஷன். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயர்டு கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபோன் பேசுகிறவரும் ஒரு ஒயர் மூலமான தொடர்பில் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் அந்த ஒயரோட தொடர்பில் அந்த ஃபோன் இணைஞ்சிருக்கணும். அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் ரெண்டு பேரும் ஃபோன் பேச முடியும். இந்த மொபைல் கம்யூனிகேஷன், மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போகலாம், பேசலாம். இப்போ டெலிஃபோன் எப்படி வந்துச்சு? ஆரம்ப காலத்தில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதனால் என்ன நல்லது நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா தகவல்லாம் உடனுக்குடன் நமக்கு வந்துடும். ஒயர்டு ஃபோன்ஸ் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும், ஒரு ஊருக்கே அந்த ஒரு ஃபோன் தான் இருக்கும். அந்த ஃபோனில் கூப்பிட்டு சொன்னால் அவங்க அது வழியாக அந்த வீட்டு வழியாக யாராச்சும் போனாங்கன்னா சொல்லி விடுவாங்க. ஒரு தகவல் ஒருத்தருக்கு போய் சேராமல் இருக்கும். அந்த மாதிரி நிறையா சிரமங்கள் இருந்தது. முதல்ல இருந்ததுக்கு தொலைத்தொடர்பே இல்லாமல் இருந்ததுக்கு அப்புறம் தொலைத்தொடர்புன்னு சொல்லி ஒயர்டு கம்யூனிகேஷன் டெலிஃபோன்லாம் வந்தது. அந்த டெலிஃபோன் வந்ததுக்கப்புறம் அதோட வளர்ச்சியாக மொபைல் ஃபோன் வந்தது. இந்த மொபைல் ஃபோன் வந்தது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பாக்கெட்லேயும் ஒரு ஃபோன் அல்லது 2 ஃபோன் இருக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த அளவுக்கு அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறக்காகக்கூடிய சார்ஜஸ் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்ததுனாவே அந்த ஃபோனுக்கு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து ஃபோன் பேசின காலமெல்லாம் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்கேருந்து ஃபோன் பண்ணால் மட்டும் காசு, வர ஃபோனை எடுத்து பேசணும்னா நமக்கு காசு இல்லை, அதாவது டயலிங் மட்டும் காசு, ரிசீவிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா கம்பெனிகள் வந்துடுச்சு, டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, போட்டிகள் அதிகமாகிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போது டோட்டல் அன்லிமிட்டெட் ஃப்ரீ, யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் பேசிக்கலாம். இவ்வளோ மாதம் இவ்வளோ போட்டுங்க, மாதம் ஒரு 300 400 போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். யார்கிட்ட வேணால் ஃபோனை வைக்காமல் கூட பேசலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி தொழில்துறையின் வளர்ச்சியினால் அதனை பயன்படுத்தக்கூடிய உபயோக கட்டணங்களும் குறைஞ்சிருச்சு. இது மாபெரும் வளர்ச்சின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம தொலை தூரத்தில் இருக்க நம்ம சொந்தக்காரர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பஸ் ஏறி போய் அவங்கள பார்த்து ஒரு தகவல் சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து சேர்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கி உடனுக்குடன் நம்ம இங்கே ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், உடனே ஒரு ஞாபகம், அவங்கள கூப்பிட்டு சொல்லிடலாமே அப்படின்னா உடனே ஃபோனை எடுக்கிறோம், டயல் பண்ணுறோம், எடுத்து பேசிவிட்டு வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து தகவல் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரணும். இதுக்கு இடையில் போய் வர பஸ் செலவு, சாப்பாடு செலவு எப்படின்னு பார்த்தா நிறையா இருந்தது. இன்றைக்கி அன்லிமிட்டெட் கால்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோன் எடுக்கிறோம், உடனே சொல்ல வேண்டிய தகவல் சொல்கிறோம், அப்புறம் ஃபோனை அணைச்சி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம வாட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். இது மாதிரி நல்ல
உபயோகமான அருமையான ஒரு அறிவியல் வளர்ச்சியாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதுவும் குறிப்பாக ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் தொடர்பற்ற தொலைத்தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சி இந்த உலகத்துக்கே ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கைபேசியில் எப்படிங்க வந்துச்சு? அப்பேற்பட்ட இந்த மொபைல் ஃபோனை எப்படி ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் அது எவ்வளவு வளர்ச்சிகளை பெற்றது அப்படிங்கிறத ஒரு தொழில்நுட்ப பார்வையில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு போலீஸ் செக்யூரிட்டிஸு இல்லைன்னா நல்ல வசதி வாய்ந்த நபர்கள் பயன்படுத்தக்கூடியது வாக்கி டாக்கீஸ் மாதிரி இருந்தது. ட்ரக்கில், காரில், இதில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மட்டும் பயன்படுத்த முடியும். அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் அடுத்த ஊருக்கோ அல்லது வேறு எங்கேயோ போயிட்டிங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது. அதை என்னங்கிறாங்கன்னா 0th ஜென்ரேஷன், அதாவது ஃப்ரீ செல்ஃபோன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970 முதல்ல செல்ஃபோனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த செல்ஃபோனில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா NMT, அதாவது நார்டிக் மொபைல் டெலிஃபோன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும், அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் AMPS அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும், டோட்டல் அசஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் TACS அப்படிங்கிற 3 விதமான டெக்னாலஜிகளை நம்ம முதல்ல பயன்படுத்தணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண சிக்னல், அதாவது தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்டது அனலாக் சிக்னல்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் எல்லாமே டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் டெக்னாலஜிஸில் இருக்குது. கண்டுபிடிச்சது அனலாக் டிவைஸில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி வேகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெர் செகண்டுக்கு 2.4 kbps அவ்வளோ ஸ்பீடில் தான் நம்ம ஒரு டேட்டாவை இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரொம்ப டெட் ஸ்லோவாக இருந்தது முதல்ல. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் வாய்ஸ் கால், நம்ம ஒருத்தரோட ஃபோனில் பேசிக்க முடியும். அது மாதிரி வாய்ஸ் கால் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்தது. இதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் புவர் வாய்ஸ் குவாலிட்டி, நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு கிளியராக கேட்காது, இறைச்சல். அது இல்லாமல் நம்ம பேசுகிறது சவுண்டாக பேசினாலும் அங்கே போய் சேரும்போது சவுண்டு கம்மியாக இருக்கிறது. இது மாதிரி என்ன தகவல் சொல்ல வருமோ அந்த தகவல் முழுமையாக அங்கே போய் சேராமல் இருந்தது. அதுக்கடுத்தது இந்த டிவைஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெவி பேட்ரிஸ் தேவைப்பட்டது. பெரிய பேட்ரிஸு, பெரிய சைஸ். இப்போ நம்ம எப்படி செல்ஃபோனில் ரொம்ப காம்பேக்டாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோமோ அது மாதிரி இல்லை. அந்த ஃபோனுக்குன்னே தனியாக ஒரு கவர் போட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு டிவைசஸ்களாக இருந்தது. அதனால் பேட்ரி பெருசாக இருந்ததுனால ஃபோன் பெருசாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு மட்டுமோ இல்லை உங்களுக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கணும்னு இல்லாமல் அதுக்கு செக்யூரிட்டியே இல்லை, யார் வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. அப்புறம் லிமிட்டெட் கெப்பாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட நபர் 10 பேர்னால் 10 பேர் தான் பேச முடியும், 20 பேர்னால் 20 பேர் தான் பேச முடியும். அதுக்கு மேலே அந்த 10 பேரில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ ஃபோனை வச்சா தான் இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட பேச முடியும். அது மாதிரி லிமிட்டெட் கெப்பாசிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, புவர் ஹேண்ட் ஆஃப் ரிலையபிலிட்டி. புவர் ஹேண்ட் ஆஃப் ரிலையபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு செல்ஃபோன் டவர்லேருந்து நமக்கு சிக்னல் வந்துட்டு இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதையுமே அந்த செல்ஃபோன் டவரோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போயிடும். அப்போ உடனே என்ன ஆகிருக்கணும், ஃபோன் ஆஃப் ஆகிருக்கணும், இல்லை பேசிகிட்டு இருந்த தொடர்பு துண்டிச்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் முதல்ல இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இருக்கிறதில்ல. இதைத்தான் ஹேண்ட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில், அதாவது 2 செல்ஃபோன் டவருக்கு நடுவே நீங்கள் இருந்தீங்கன்னா 2 சிக்னலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது எந்த டவரை நோக்கி நீங்கள் முன்னோக்கி போகிறீங்களோ அந்த டவர்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக சிக்னல் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கால் ட்ராப்ஸு அதிகமாக இருக்கிறது இல்லை. ஹேண்டாக ஃபெசிலிட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ முதல் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்கல்ல, அது எப்படிங்க? அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஏரியாலாம் ரொம்ப கம்மி.
ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியும், பக்கத்து ஏரியாவுக்கு இருக்காது. அப்புறம் நோ ரோமிங் சப்போர்ட்டு. அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்னால் அந்த நெட்வொர்க்கு எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு நம்ம பேசிக்கணும். வேறு ஊருக்கு போனோம்னா அதுக்கு ரோமிங், இந்த ஃபோனை அங்கே யூஸ் பண்ண முடியாது, அங்கே இருக்கிற ஃபோன் இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. வெவ்வேறு நெட்வொர்க்குள்ளே நீங்கள் பேசிக்க முடியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏர்டெல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டியுமே ஏர்டெல் வச்சுருந்தா தான் பேச முடியும். இல்லை பிஎஸ்என்எல் வச்சுருக்காங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியும் பிஎஸ்என்எல் வச்சுருந்தா தான் பேச முடியும். அது மாதிரி என்ன கம்பெனி ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அதே கம்பெனி ஃபோன் தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். அப்புறம் இந்த சவுண்டு குவாலிட்டி இதெல்லாமே வந்து லோ அப்படின்னு முதலே பார்த்தோம். சரிங்க ஐயா, முதல் ஜென்ரேஷனை பற்றி நல்லா சொன்னீங்க. அப்படியே இரண்டாவது ஜென்ரேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இது இப்படியே இருந்ததை 1980 செகண்ட் ஜென்ரேஷனுக்கு மாற்றுறாங்க. செகண்ட் ஜென்ரேஷனுக்கு மாற்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அதோட டெக்னாலஜியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது என்னங்க? செகண்ட் ஜென்ரேஷனில் ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க. யூரோப்பியன் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட் EDSI அப்படிங்கிறவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இது என்னென்னா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கொண்டு வராங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த, அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணிவிட்டு இதில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தோம், வெறும் 2.4 kbps தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா 64 kbps வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. அதே சமயத்தில் இந்த வாய்ஸ் குவாலிட்டி, ஹேண்ட் ஆஃப் பிரச்சனை இது எல்லாத்தையும் சுத்தமாக சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷனில் நம்மளால் பண்ண முடியல. அதாவது 2.5 அப்படிங்கிற ஜென்ரேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2.5 ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 கொண்டு வராங்க. அப்படி அது 2000 கொண்டு வரும்போது வந்ததுக்கப்புறம் தான் நாம் மல்டிமீடியா, அதாவது பிக்சர்ஸ் எல்லாமே நாம் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் எடுத்தால் அதில் வந்து நீங்கள் பிக்சர், வீடியோஸ் எல்லாமே அனுப்புகிறீங்க. முதல்ல அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பிக்சர் நீங்கள் அனுப்புனீங்கனாலும் அந்த பிக்சர் டவுன்லோட் ஆகிறதுக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அதுக்குள்ளே சிக்னல் குவாலிட்டி இல்லை அப்படின்னா அந்த பிக்சர் டவுன்லோடே ஆகாமல் போகலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாமே இப்போது ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. இந்த 2.5G வந்ததுக்கப்புறம் தான் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 64 kbps இருந்து 144 kbps கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அடுத்தது GPRS அப்படிங்கிறது என்னங்க? அடுத்தது இதுலேயே பார்த்திங்கன்னா GPRSங்கிறது ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் எட்ஜ் அப்படிங்கிற டெக்னாலஜி அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். GPRSில் வந்து நாம் என்னென்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நல்லா சொன்னீங்க GPRS என்ன அப்படின்னா என்னங்கிறத. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா MMS SMS அப்படிங்கிறது கொஞ்சம் என்னங்கிறத சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போ 2.5 ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எம்எஸ்னால் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸு, அதாவது குறுந்தகவல். அதுக்கடுத்தது மல்டிமீடியா மெசேஜ் சர்வீஸ், பிக்சர்ஸு, வீடியோஸு இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வெப் ப்ரௌசர் என்றால் என்ன அப்படிங்கிறதை சொல்லிடுங்க. வெப் ப்ரௌசிங் நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே நாம் 2.5 ஜென்ரேஷன்லேருந்து மொபைலில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் லோட் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக லோடாகி ஒரு ப்ரௌசரு உங்கள் ஃபோனுக்குள்ளே வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுவும் நம்ம செல்ஃபோன் டிவைஸில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பொறுத்து ஹையர் எண்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, லோயர் எண்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ரோல் ஆகாது. அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் நம்ம ஆரம்பத்தில் செல்ஃபோன் வழியாக நம்ம வெப் ப்ரௌசர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. 3G ஜென்ரேஷன்னா என்னங்க? அதை ஓவர் கம் பண்ணி தான் நம்ம 7.5 ஜென்ரேஷன்லேருந்து 3rd ஜென்ரேஷனுக்கு வரோம். நீங்கள் இன்னுமே ஒரு சில ஏரியாவில் இருக்கா என்னென்னு சரியாக தெரியல. சம்டைம்ஸ் 3G சிக்னல் இல்லை அப்படின்னா வெறும் ஈன்னு இருக்கும், இல்லைன்னா ஜின்னு இருக்கும். ஜி அப்படின்னு இருந்ததுன்னா GPRS, ஈன்னு இருந்ததுன்னா எட்ஜு, அதோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3Gயாக இருந்ததுன்னா ஹச் இருக்கும், இல்லைன்னா H+ இருக்கும்.
இந்த 2.5 இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தேர்ட் ஜென்ரேஷன் 3G அப்படிங்கன்னா ஒரு செல்ஃபோன் டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது 2000 அறிமுகப்படுத்துகிறாங்க. 3 ஜென்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது 2000 அறிமுகப்படுத்தும் போது இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா UMTS அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, WCDMA வைட் பேண்ட் கோடட் டிவிஷன் மல்டிபிள் அசஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே 3G வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 144 kbps இருந்த ஸ்பீடு 2 Mbps வரைக்கும் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கடுத்தது இதில் இருக்கக்கூடிய சில ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி 3.5G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 Mbps இருந்தது 7.2 Mbps வரைக்கும் டேட்டா ஸ்பீடு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த 3.5Gயில் என்ன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HSPA, அதாவது ஹை ஸ்பீட் பாக்கெட் அசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதுலேயே இன்னொரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பாக்கெட் அசஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. HSPAவில் இந்த ட்ராபேக் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஹை ஸ்பீடு சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ 3G அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? 3Gலையும் 3.5லையும் தான் மொத வீடியோ கம்யூனிகேஷன் அறிமுகமாகுது. வீடியோ கம்யூனிகேஷன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க செல்ஃபோன் மூலமாகவே ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்த்து நீங்கள் பேச முடியும். அந்த டெக்னாலஜி நமக்கு 3.5G ஜென்ரேஷனில் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது 3.5 டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இருந்தாலும் இதுலேயுமே என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கால் ட்ராப் இருக்கும், லோ இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்தது, பேட்ரி பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருந்தது இந்த டெக்னாலஜியில். வீடியோ கம்யூனிகேஷன் எப்போ நம்ம செல்லில் பேச ஆரம்பித்தோம், அது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க? சரி, இதுலேருந்து நம்ம இன்னொரு ஸ்டெப்பு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு 2010 4G அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இதில் என்ன விதமான டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் எவாலுவேஷன், அதாவது LTE அப்படின்னு சொல்கிறேன் ஒரு டெக்னாலஜி. MIMO மல்டி இன்புட் மல்டி அவுட்புட், வைமேக்ஸ், வைஃபை அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணாங்க. LTE என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 100 Mbpsலேருந்து 1 GB/s வரைக்கும் டேட்டாவை பயங்கர ஸ்பீடாக அசஸ் பண்ண முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், 7.5, 3G, 3.5 இல்லை இந்த எல்லா ட்ராபேக்கும் ஓவர் கம் பண்ணி ஒரு பெஸ்ட்டு டிவைஸாக கொண்டு வந்தாச்சு. இன்னமும் நம்ம நடைமுறையில் 4G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அதில் இருக்கிற குறைபாடுகளில் என்னங்க? இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான தகவலாக இருந்தாலும் செய்திகளாக இருந்தாலும் என் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கூட நம்ம இன்றைக்கி செல்ஃபோன்லேயே பார்க்குற அளவுக்கு பயங்கர சொபிஸ்கேட்டிவாக இந்த டிவைஸ் மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சிலர் ஆஃபீஸ் ஒர்க்கையும் செல்ஃபோன்லேயே பார்க்குற அளவுக்கு பயங்கரமான டெக்னாலஜிஸ்கள் வளர்ந்துருச்சு. இந்த வளர்ச்சியில் இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒரு பேஸ். இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனோட டெவலப்மெண்ட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை இவ்வளோ சொபிஸ்கேட்டடாக எல்லா ஒர்க்கும் இருந்த இடத்துல இருந்து திருப்திகரமாக முடிக்கிற அளவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ 4G பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இதில் 4Gயில் பார்த்தீங்கன்னா HD வாய்ஸ் கால் வந்தது, ப்ராட்பேண்ட் சர்வீஸ்க்கு ஈக்குவலான ஸ்பீடுக்கு நம்ம நெட்டு யூஸ் பண்ண முடிஞ்சது, கால் ட்ராப் எல்லாம் இதில் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. மொபைல் பேட்டரி டிஸ்சார்ஜும் பேஸ்டான இந்த நெட் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மொபைல் பேட்டரி டிஸ்சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது இன்னும் வர டெக்னாலஜியில் இதை விட இன்னும் பெட்டர் பேட்டரி லைஃப்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா அருமையாக 4G பற்றி சொன்னீங்க. 4Gயினுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூறுங்க. இதுக்கு அடுத்ததாக வந்தது பார்த்திங்கன்னா 5G அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேதியில் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸுகள் 5G சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. சிலர் கொடுக்குறக்கு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. 5G அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர் வேவ் கம்யூனிகேஷன்ஸ். இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா OFDMA, ஆர்த்தகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் அசஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, NOMA அதாவது நான் ஆர்த்தகனல் மல்டிபிள் அசஸ் அப்படின்னு நிறைய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு டெக்னாலஜியும்
பழைய டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் இது ஓவர் கம் பண்ணி இன்னும் நல்ல மிக வேகமான துல்லியமான தொலைத்தொடர்பு சாதனங்களை உருவாக்குவதற்கு இது போன்ற டெக்னாலஜிகள் தான் நமக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1 GB/s வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதாவது ஒரு படத்தையே நம்ம ஒரு 5 to 6 minutesக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்பீடான ஒரு கம்யூனிகேஷனை நம்ம இந்த 5G டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ 4Gலாம் போய் 5G பற்றி நிறைய பேசுகிறாங்க. அந்த 5Gயில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம நாட்டில் தான் பார்த்திங்கன்னா 5G வரைக்கும் இருக்குது. அதர் கண்ட்ரீஸ்லாம் 6G 7G வரைக்கும் ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட இன்னும் வேகமான தகவல் தொடர்புகள் இம்ப்ரூவ் பண்ணுறதில் தொழில்நுட்பத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய கம்பெனிகள் எதிர்காலத்தை நோக்கி அதுக்கான ஆராய்ச்சிகளில் இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் குறுகிய காலத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்தது 1970, செகண்ட் ஜென்ரேஷன் வந்தது 1980, குறைஞ்சது 10 வருஷம் கேப்பு. அடுத்தது 1980லேருந்து 2000 வரைக்கும் 2Gவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். 2000லேருந்து 2010 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3G இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். 2G இம்ப்ரூவ்மெண்ட் முடிஞ்சு 2000லேயே வந்து 2.5 கொண்டு வந்தோம். அதே சேம் டைமில் 3G வந்துடுச்சு. 3G 2000லேருந்து 2010 வரைக்கும் 3G யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது 4Gயை எவால்வேட் பண்ணிட்டோம். 4Gயை 2010 நம்ம உபயோகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து 2020 பார்த்திங்கன்னா 5G வந்து நம்ம உபயோகத்துக்கு வந்துடுச்சு. நமக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆனாலும் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. இப்போ 6G 7G பற்றின ஆராய்ச்சிகள் மிக அதிகமாக வெளிநாடுகளில் நடந்துகிட்டு இருக்குது. அது நமக்கு உபயோகத்துக்கு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய டேட்டா ஸ்பீடை விட இன்னும் அதிகமான வேகத்தில் நம்ம ஈஸியாக நெட்டு யூஸ் பண்ண முடியும், படம் பார்க்க முடியும், வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண முடியும். வெளிநாடுகளில் இருக்கவங்களோட நம்ம மேலை நாட்டில தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து எத்தனாவது அலைக்கற்றை, அதாவது எத்தனாவது Gயில் போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். துல்லியமாக எந்த இது இல்லாமல் HD, அதாவது ஹை டெஃபினிஷன்லேயே நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேச முடியும். இன்னும் பல சௌகரியங்களை இந்த மொபைல் கம்யூனிகேஷன் செய்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா, இது வரைக்கும் வந்து தகவல் தொடர்பு துறையில் செல்ஃபோனினுடைய வளர்ச்சி, செல்ஃபோனு எந்த அளவுக்கு வந்து உபயோகமாக இருக்குது, என்னென்ன வளர்ச்சிகள் பெற்று வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. நேர்களே, இன்னைக்கு அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் செல்போன் டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நேர்களே, மீண்டும் அடுத்த அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ மதன். நேர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவது ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ், ஆத்ம நிர்மன் பாரத், விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் பலகை.